எந்த கேப்டனும் செய்யாத சரித்திரம் படைத்த ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா அணியை வென்று சாம்பியன் டிராபி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தேர்வாகியுள்ளது. ஐசிசி நிர்வாகம் நடத்தும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஒருநாள் போட்டி வேர்ல்டு கப், T20 உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி ஆகிய 4 தொடர்களை நடத்தி வருகிறது. முக்கியமாக இந்த 4 தொடர்களின் இறுதிப் போட்டிக்கும் இந்திய அணியை அழைத்து சென்றிருக்கிறார் ரோஹித் சர்மா. இந்த சாதனையை உலகில் வேற எந்த கேப்டனும் இதுவரை செய்ததில்லை. மேலும் இந்த சாதனையை இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வெறும் 2 ஆண்டு காலகட்டத்திலேயே செய்து சரித்திரம் படைத்திருக்கிறார். கடைசியாக டெஸ்ட் சாம்பியன் மற்றும் உலகக்கோப்பை ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி கோப்பையை வெல்லவில்லை. அதன் பிறகு நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. இந்த சாம்பியன் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா வெல்லும் என்று பலரும் நம்பிக்கையுடன் உள்ளனர். சமீபத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி தோல்வி பெற்றதால் இதற்கு பதிலடியாக இந்த கோப்பையை வெல்வதற்கு ரோஹித் சர்மா தீவிரமாக இருந்து வருகிறார். அடுத்து இந்திய அணி மார்ச் 9ஆம் தேதி நடைபெற இருக்கும் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் விளையாட உள்ளது. 2வது அரையிறுதியில் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் விளையாடுகின்றன. அதில் வெற்றி பெறும் அணி இந்தியாவிற்கு எதிராக இறுதிப் போட்டியில் மோத இருக்கிறது. ரோஹித் சர்மா சாம்பியன் டிராபி வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.